Hi everyone. இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின சானட் நம்பர் 26 உடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் 23rd ஏப்ரல் 1564லேருந்து 23rd ஏப்ரல் 1616 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் பிளே ரைட், போயட், அப்புறம் ஆக்டரும் கூட. இங்கிலீஷ் லாங்குவேஜில் முக்கியமான ரைட்டர் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரையும் சொல்லலாங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராமாட்டிஸ்ட். அதே மாதிரி இங்கிலாண்டுடைய நேஷ்னல் போயட், அப்புறம் பார்ட் ஆஃப் ஆவன் அப்படின்னு இவர் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு, நிறைய கொலாபரேட்டிவ் பிளேலாம் எழுதியிருக்காரு. மொத்தம் 37 பிளே அவர் எழுதுனது. அப்புறம் 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. அப்புறம் 3 லாங் நரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்காரு. அது போக சில வேர்சஸ்லாம் இவர் எழுதியிருக்காரு. இந்த ஷேக்ஸ்பியர் சானட் அப்படின்னு இவருடைய யூனிக்னஸ் உண்டுங்க. ஏன்னா சானட்ஸில் நிறைய தீம் கொண்டு எழுதியிருக்காரு. இப்போது இவருடைய 154 சானட்ஸ் எழுதியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து 1609 குவார்ட்டோ அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பிளே, அவர் எழுதின பிளேயில் கூட சில சானட்ஸ்லாம் இருக்குது. லைக் ரோமியோ ஜூலியட், ஹென்ரி the 5th, லவ் லேபர்ஸ் லாஸ்ட்டு, இது மாதிரி நிறைய பிளேயில் வந்து சில சானட்ஸ் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவரோட சானட் பேட்டர்ன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து சானட் 26 இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஷேக்ஸ்பியரியன் சானட் தான். 3 குவாட்ரைன்ஸ் ஒரு கப்லெட் பேட்டர்னில் எழுதப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேக்ஸ்பியர் சானட்டோட ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி தான். இயம்பிக் பென்டாமீட்டரில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பொய்டிக் மீட்டர் வந்து 5 பேர் ஆஃப் மெட்ரிக்கலி வீக் ஆர் ஸ்ட்ராங் சிலபிக் பொசிஷன்ஸில் ஒவ்வொரு லைன் படி பார்த்திங்க அப்படின்னா 5 பேர் ஆஃப் மெட்ரிக்கலி ஒரு வீக் ஆர் ஸ்ட்ராங் சிலபிக் அப்படிங்கிற பொசிஷன்ஸில் தான் ஒவ்வொரு லைனும் எழுதப்பட்டிருக்கு. இதில் 7th லைன் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் இயாம்பிக் பென்டாமீட்டர் லைனாக எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மெட்ரிக்கல் சிலபல் ஆர் ஃபெமினைன் எண்டிங்கோடு எழுதப்பட்டிருக்குங்க. இதில் இன்னொரு முக்கியமான எலமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த சானட் நம்பர் 26 வந்து நம்ம த ஃபேர் யங் யூத்துக்கு எழுதப்பட்ட மாதிரி அமைச்சிருப்பார் நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர். சரி வாங்க அதனுடைய சம்மரி இப்போ நம்ம பார்த்துடலாம். சானட் 26. ஸோ சானட்டுடைய டைட்டில் பார்த்திங்கன்னா லார்ட் ஆஃப் மை லவ் டு ஹூம் இன் வேசலேஜ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. எய்தர் சானட் நம்பர் 26ன்னு சொல்லலாம், அல்லது சானட்டுடைய ஃபஸ்ட் லைனே நம்ம வந்து சானட்டுடைய டைட்டிலாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஷேக்ஸ்பியர் வந்து அந்த ஃபேர் யங் யூத்தை அட்ரஸ் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ நீ தான் என்னுடைய லார்ட் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய லவ்க்கு என்னுடைய லவ் நீ தான். ஸோ என்னோடய லவ்க்கு நீ தான் முக்கியமானவன், நான் வந்து உன்னுடைய வெசல் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். வெசல் அப்படின்னா உன்னுடைய சர்வெண்ட், லாயல் ஸ்லேவ், அந்த மாதிரி தான். லார்ட் ஆஃப் மை லவ் டு ஹூம் இன் வேசலேஜ் அப்படின்னு தான் இந்த சானட்டை பிகின் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து இவருடைய ஏர்லி சானட்டுடைய சீக்வன்ஸ் இதுலேயும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் வந்து அந்த இதுக்கு முன்னாடி உள்ள சானட்ஸும் அந்த ஃபேர் யங் யூத்தை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் அதே கண்டினியூஷனாக நம்மளால் பார்க்க முடியுது. பட் இதில் இந்த யூனிக்னஸ் என்ன அப்படின்னா லார்ட் ஆஃப் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சானட்டை பிகின் பண்ணுறாரு இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதுகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே ஒரு அம்பாசிடர் எழுதுகிற மாதிரி, ஒரு அம்பாசிடர் வந்து ஒரு நோபல் லார்டுக்கு வந்து ஒரு எழுதுகிற மாதிரி ரொம்ப ஃபார்மலாக இதை பிகின் பண்ணுறாங்க. மெயினாக ஷேக்ஸ்பியர் வந்து ஃபேர் யூத்தை அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் சானட் 26 அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த யூத்தை ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த ஃபேர் யூத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப விரும்புகிறாரு. ஸோ இவருடைய இந்த சானட் மூலிமா சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீ தான் என்னுடைய லார்ட் அப்படின்ட்டும், ஷேக்ஸ்பியர் நான் வந்து உன்னுடைய வேசல் அப்படின்னு சொல்கிறார். வேசல் அப்படின்னா லாயல் சர்வெண்ட் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இதில் இந்த சானட் மூலிமா அந்த ஃபேர் யங் யூத்துடைய அந்த பியூட்டியை வந்து ரொம்பவே ஃப்ளாட்டர் பண்ணுறாரு. இதெல்லாமே உனக்கு மெரிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இருந்தாலும் நான் வந்து என்னுடைய டியூட்டியை உனக்காக நான் பண்ணுவேன், ஏன்னா நீ வந்து என்னுடைய லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஒரு அம்பாசிடர் வந்து லார்ட்க்கு முன்னாடி சில பிளட்ஜஸ், அவங்களுடைய டியூட்டி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப லாயலாக இருப்பாங்களோ, அதே மாதிரி நான் வந்து என்னுடைய டியூட்டியை வந்து உன் கூட ரொம்ப லாயலாக தான் இருப்பேன் த்ரூ மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். பிட் அப்படிங்கிறது இங்கே வந்து அந்த அவருடைய கிளவர்னஸ், அவருடைய வேர்ட் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து நான் வந்து ரொம்ப லாயல் சர்வீஸ் பண்ணுறேன் உனக்கு. மோரோவர் என்னுடைய லாயல்ட்டியை என்னுடைய நாலேஜ் மூலிமா நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய பாண்டிங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங், ரொம்ப வேர்தியான பாண்டிங். ஆனால் என்னுடைய லாயல்ட்டி டுவர்ட்ஸ் யூ, எப்படி ஒரு அம்பாசிடர் வந்து ஒரு நோபல் லார்டை பார்க்குறதுக்காக ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டோடு வருவாரோ, அதே மாதிரி இந்த ரிட்டன் போயம், இந்த சானட்டை சொல்ல நினைக்கிறாரு. இதில் நான் எழுதப்பட்டது, நான் ஒரு அம்பாசிடர்,
பண்ணுறேன். எஸ்பெஷலி ஃபார் யூ, என்னுடைய ஆப்ளிகேஷன், என்னுடைய விஷயங்களை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த சானட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஆப்ளிகேஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறேனே தவிர, நான் வந்து என்னுடைய இன்டலெக்சுவல் பவரை காட்ட விரும்புகிறேன் அப்படிலாம் நீ நினச்சிக்காத. ஸோ இது வந்து என்னென்னா, மேபி நான் வந்து கரெக்டான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எழுதுறதுல கொஞ்சம் புவராக இருந்தாலும் எனக்கு வந்து சில குட் ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னா, என்னுடைய டியூட்டி, நான் வந்து யூத்க்கு, அதாவது உனக்கு வந்து டியூட்டிஃபுல்லாக இருப்பேங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். என்னுடைய வார்த்தைகளில் சரியான வார்த்தைகள் கொண்டு எழுதாமல் நான் இருந்திருந்தாலோ, அல்லது என்னுடைய சொல்ல வர்ற மெசேஜ் உனக்கு கரெக்டாக ரீச் ஆகலைனாலும் என்னுடைய டியூட்டி வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அவருடைய இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற அந்த சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஆம்பிகுவஸ், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கார். நேக்கட்னஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கார் இல்லையா. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஷேக்ஸ்பியருடைய புவர் அந்த இன்டெலிஜென்ஸ் பவர், அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுது. சரிங்களா, அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து என்னுடைய வார்த்தைகள், நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவை நான் சொல்ல நினச்சிருந்தாலோ, அது வந்து சரியான வார்த்தைகள் கொண்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீ அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா கூட, எனக்கு நிறைய நல்ல ஐடியாஸ் இருக்குது, அது வந்து என்னுடைய சோல், அது மூலமாக உன்னால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன பாயிண்ட்லாம் சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ரைட் மொமெண்ட்காக வெயிட் பண்ணுறதா சொல்ல நினைக்கிறார். ஏன்னா அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே அஸ்ட்ராலஜிக்கலி அவரோட லைஃபுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறதா இருக்கிறதாகவும், அதாவது அவர்கிட்டேருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரலைன்னா கூட ஐ கேன் வெயிட் ஃபார் த ரைட் மொமெண்ட் அப்படிங்கிறத இவருடைய கான்செப்ட். இவர் சொல்ல நினைக்கிறது, நான் வந்து ஐ எம் ரெடி ஃபார் இட், என்னுடைய நல்ல நேரத்துக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த ஷேக்ஸ்பியர் வந்து அவர் வந்து வெயிட் பண்ண விரும்புகிறதாகவும், அந்த அஸ்ட்ராலஜிக்கலி அவருடைய லைஃப் ஃபேவரபிள் ஆகிற விஷயமா இருக்கிற வரைக்கும் அவர் வந்து காத்திருக்கிறதா சொல்ல நினைக்கிறாரு. அண்ட் இவருடைய லவ் டுவர்ட்ஸ் அந்த யூத், அது மேலே அவர் வந்து ஸ்ட்ராங் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இந்த போயத்தோடைய ஃபைனல் கப்லெட் வந்து இப்போ இவர் வந்து எவ்வளோ அவர் அந்த ஃபேர் யங் யூத்தை லவ் பண்ணுறங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த சானட் எழுதப்படலைங்கிறத சொல்ல நினைக்கிறார். என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு அப்படி போஸ்ட் பண்ணி தான் தன்னுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தன்னுடைய பிஹேவியர் மூலியமாகவே தன்னுடைய லவ்வை வந்து ஃபேர் யங் யூத்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்கிறது தான் ஷேக்ஸ்பியருடைய இந்த சானட் கான்செப்டுங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ தூரம் நான் வந்து அந்த யங் ஃபேர் யூத்தை நான் லவ் பண்ணுறேங்கிறத இந்த சானட் மூலியமாக தான் எழுதி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் அதை லவ்வை ப்ரூவ் பண்ணுற விஷயம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் இவர் சொல்ல நினைக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது மூலியமாக கூட என்னுடைய லவ்வை நீ வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு வந்து அந்தளவுக்கு அந்த லவ் மேலே, அந்த ஃபேர் யங் யூத் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னும், அவர் வச்சுருக்க அந்த லவ் வந்து ரொம்ப வர்த்தியானது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லவ்வை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறாரு. எப்படி வந்து, ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் சொல்ல நினைக்கிறாரு. ஷேக்ஸ்பியர் வித் த ஃபேர் யங் யூத், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போது இவருடைய லவ் வந்து கந்தல் கோலமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை ஒரு நல்ல கிளாத்ஸால் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறார். ஏன்னா இவருக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெஸ்பெக்ட் அவங்க மேலே இருக்கிறத சொல்ல நினைக்கிறார். அந்தளவுக்கு உன் மேலே எனக்கு வந்து ஸ்வீட் ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ நான் ஐ லவ் யூ அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து சும்மா போஸ்டிங் கிடையாது, சும்மா பெருமைக்காக நான் சொல்கிறது, அந்த மாதிரி நான் பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறதுன்னு கிடையாது. இப்போது இது மூலியமாக வந்து என்னுடைய லவ்வை இப்படி சொல்லி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணுங்கிறதும் கிடையாது. ஏன்னா என்னுடைய ஆக்ஷன்ஸ் மூலியமாக நான் வந்து அதை நீ புரிஞ்சுக்குவ. ஏன்னா யூ ஆர் மை லார்ட் ஆஃப் மை லவ் அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்கிறாரு. ஃபார் யூ, நீ வந்து என்னை பொறுத்த லார்ட் அப்படின்னா கூட நான் வந்து யுவர் வேசல் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து உன்னுடைய சேவகன் மாதிரி. நம்மளுடைய பாண்ட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது. நான் வந்து ரொம்ப லாயலாக உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு அம்பாசிடர் எப்படி ஒரு லார்டுக்கு ஒரு லெட்டராக எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி தான் என்னுடைய இந்த ஆப்ளிகேஷனும் இருக்குது. என்னுடைய இன்டலெக்சுவல் பவரை ஷோ பண்ணுறதுக்காக நான் இது எழுதுகிறேன்லாம் கிடையாது. பட் அந்த இன்டலெக்சுவல் பவரை தாண்டிலும் நான் சில விஷயங்கள் வார்த்தைகளில் போட்டு எழுதுகிறேன் அப்படின்னா, இது வந்து
என்னுடைய வேர்ட் பவரை காட்டுறதுக்குலாம் நீ நினச்சிக்காத. சில வார்த்தைகள் வந்து தவறி வந்திருந்தா கூட புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரைட் வேர்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். பட் எனக்கு சில ஐடியா இருக்குது, எப்படி அந்த சோலை கனெக்ட் பண்ணுறது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய மைண்ட் வந்து நேக்கடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த வார்த்தைகள் வந்து சரியாக வரலை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஃபெயிலிங் டு ஃபைண்ட் த ரைட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஷேக்ஸ்பியருடைய கான்செப்ட். இருந்தாலும் சில விஷயங்கள் கரெக்டாக நடக்குது, என்னுடைய லவ் வந்து டேட்டர்டாக இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வைக்கிறது உன்னுடைய பொறுப்பு. பிகாஸ் ஐ ஹாவ் ஸ்வீட் ரெஸ்பெக்ட் ஆன் யூ அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி தான் பூஸ்ட் பண்ணி தான் ஐ லவ் யூ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த விஷயம் மூலியமாக நான் இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் இல்லையா, இது மூலியமாகவும் என்னுடைய லவ்வை வந்து நீ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேக்ஸ்பியர் வந்து தன்னுடைய லவ்வை ஃபேர் யங் யூத் மேலே எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காருங்கிறத இந்த சானட் நம்பர் 26 சொல்கிறாரு. இதான் சானட் நம்பர் 26 உடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனல்லே ஷேக்ஸ்பியரியன் சானட்டுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சானட்டுடைய ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு புரிய வரும், என்னென்ன சானட்ஸ் என்னென்ன தீம்ஸ்லலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு. பட் இந்த சானட் நம்பர் 26 உடைய ஓவரால் அனாலிசிஸ்ங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.